BSNL நிறுவனத்தின் இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்திய புகாரில் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறனுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், மாறன் சகோதரர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்டிருந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? காயத்ரி, இந்த சட்டவிரோத தொலைபேசி இணைப்பக வழக்கு சிபிஐ மூலம் பதிவு செய்யப்பட்டது. 2009 பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 2011 FIR பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் நகல்களை பெறுவதற்கு கடந்த மே 22ஆம் தேதி மாறன் சகோதரர்கள் உள்ளிட்ட 7 பேர், அதாவது மாறன் சகோதரர் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் உதவியாளர், சிறப்பு தனி உதவியாளர் கௌதமன், சன் டிவி ஊழியர்கள் கண்ணன், ரவி ஆகியோரும், BSNL முன்னாள் அதிகாரிகள் வேலுச்சாமி, பிரம்மானந்தம் ஆகியோரும் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த மே 22ஆம் தேதி 4 பேர் மட்டும் ஆஜராகி மாறன் சகோதரர்கள் ஆஜராகாத நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்று குற்றப்பத்திரிகை நகல்கள் தயாராக இருக்கும் என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பெறுவதற்காக 7 பேரும் அழைக்கப்பட்டனர். ஒவ்வொருவராக 7 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். நீதிபதி ஜவஹர் முன்னிலையில் ஆஜரானதை பதிவு செய்கின்ற நீதிபதி குற்றப்பத்திரிகை நகல்களை குற்றம் சாட்டப்பட்ட 7 பேருக்கும் வழங்குவதற்கு உத்தரவிட்டார். அதன்படி அதன் நகல்கள் வழங்குவதற்கான பணிகள் தொடங்கியது. அதன் பின்னர் இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாறன் சகோதரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை அடுத்து அதுக்கு போதிய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதை பொறுத்து தான் இந்த வழக்கு 28 ஜூலைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே உங்கள் நடைமுறை தொடருங்கள். அதே நேரம் குற்றப்பத்திரிகை நகல்களை படித்துவிட்டு உங்கள் தரப்பு வாதங்களை தொடங்க தயாராக இருங்கள் என்று நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த குற்றப்பத்திரிகை நகலானது 6 புத்தகங்கள், அதாவது வால்யூம் என்று சொல்வார்கள், அதுபோல 6 வால்யூம்களை கொண்டு 2500 பக்கங்களுக்கு அதிகமான பக்கங்கள் இருப்பதாகவும் 120 ஆவணங்களும் 65க்கும் மேற்பட்ட சாட்சியங்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது குற்றப்பத்திரிகை நகலுக்கு நீதிமன்றத்தில் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அதன் விவரங்கள் மனிதர்கள், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு போய் சேரும் பொழுதுதான் அவர்கள் என்ன மாதிரியான பின்னணி நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து அதில் உள்ள தகவல் வெளியில் வரும். அதே நேரத்தில் சிபிஐ பதிவு செய்துள்ள இந்த வழக்கை நிரூபிப்பதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் தங்கள் குற்றப்பத்திரிகையில் இணைத்துள்ளதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி, முகேஷ், நீதிமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளரின் செல்போன் பறிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன? நிச்சயமா வசந்த், இது ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக, அதாவது கடந்த முறை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்க கட்டிடத்தில் ஒரு வழக்கறிஞருக்கு அறிவால் வெட்டு நடத்தப்பட்டது. அதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் விரிவான செய்திகள் வெளியிட்டது. இதில் கோபமடைந்த காவல்துறை நீதித்துறையின் அனுமதி பெறாமலேயே பத்திரிகையாளர்களையும் கேமராமேன்களையும் உள்ளே அனுமதிப்பதில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். செய்தியாளர் கூட ஒரு வாயில் மூலமாக தான் வர வேண்டும் என்ற பல கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர். இந்நிலையில் கேமராக்கள் உள்ள அனுமதிக்கப்படாத நிலையில் செய்தியாளர்கள் தங்கள் மொபைல்களிலேயே அனைத்து முக்கியமான இதுமாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வரும்பொழுதும், வைகோ, திருமாவளவன், பிரபல அரசியல் கட்சி தலைவர்கள் அவதூறு வழக்கில் ஆஜராகும் பொழுதும் மொபைல் எடுப்பது வாடிக்கையாக உள்ளது. ஆனால் இன்று திடீரென சன் டிவி தரப்பு வழக்கறிஞர் ரவீந்திரன் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் வீடியோ பதிவு எடுக்கக்கூடாது, மொபைலில் வீடியோ பதிவு எடுத்தால் இது தொடர்பாக நீதித்துறையில் பதிவாளரிடம் முறையீடு செய்வேன் என்று தெரிவித்தார். இருந்தும் மேற்கொண்டு வீடியோ பதிவுகளை பத்திரிகையாளர்கள் செய்து கொண்டிருந்த நிலையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளரின் மொபைலை பறித்துக் கொண்ட ரவீந்திரன் பின்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த மொபைலை திருப்பி கொடுத்திருக்கார். இது தொடர்பாக பத்திரிகையாளர் தரப்பிலும் வழக்கறிஞர் தரப்பிலும் பதிவாளர் தரப்பிலும் முறையீடு செய்யப்பட இருக்கிறது. வசந்த், பொதுவா இந்த மாதிரியான சம்பவங்கள் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெறும் பொழுது அது தொடர்பாக நீதிமன்றம் தரப்பிலிருந்து ஏதேனும் அறிவுரை வழங்கப்படுமா? நீதிபதி இது போல ஏற்கனவே 2 முறை ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவங்களில் போது வழக்கறிஞர்கள் முறையீடு செய்யும் போது செய்தியை வெளியிடுவதற்காக தான் ஊடகங்கள் நீதிமன்றத்துக்கு வருகின்றன. அவர்கள் செய்தியை வெளியிடக்கூடாது என்று எந்தவித தடையும் விதிக்க முடியாது என்று நீதிபதிகள் எழுதியது. இன்று காவல்துறை தரப்பில் எந்த இடையூறும் கொடுக்கப்படவில்லை, போதிய ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டது என்றாலும் வழக்கறிஞர் இதுபோன்ற நடந்து கொண்டது பிற சக வழக்கறிஞர்களுக்கும் வழக்கமாக ஊடகத்துறை நன்றாக பழகி கொண்டிருப்பவரே இன்று தனது முதலாளிகளின் புகைப்படங்களையும் எடுக்கக்கூடாது என்று ஒரு எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வசந்த்,